ப்ரமோட் பண்ணிக்கிறது இல்லை ரொம்ப வருஷங்களாவே. ரொம்ப என்னை வந்து நான் வந்து அவ்வளோ வெளியில காமிச்சிக்கிறதே இல்லை. அது ஒரு தவறாகவோ எனக்கு தோணுச்சு. ஸோ ரீசெண்டாக தான் நான் வந்து நிறைய அப்படி பண்ண ஆரம்பிக்கிறேன். ஏன்னா நம்ம பண்ற வேலை என்னன்னு சொல்லணும், அவ்வளவுதான். நம்ம வந்து அதிகமா சூப்பரா பண்றோம்னு சொல்ல வேண்டாம். இந்த வேலையை நான் பண்றேன் அப்படின்னு சொல்றதுக்கே இந்த ஒரு ஒரு என்ன சொல்ற ஒரு ப்ரமோஷன் தேவைப்படுது. ஸோ நான் இப்போ ரீசெண்டாக நான் பண்ண ஆரம்பிக்கிறேன். ஏன்னா நான் பயங்கரமா பண்ணிட்டேன் அப்படின்னு நான் என்னைக்குமே சொல்ல விரும்பல. அது நீங்க தான் சொல்லணும். ஆனா இதெல்லாம் நான் பண்றேன் அப்படிங்கிறதுக்கு நான் பண்றேன். அதுக்கு நீங்க பிரஸ் என் கூட எப்பவுமே இருந்திருக்கீங்க. தொடர்ந்து நீங்க என் கூட பயணிக்கணும். நிறைய படங்கள், சில படங்கள் வந்து படமா ஃபெயிலியர் ஆயிருக்கும். என்னோட மியூசிக்கை பாராட்டி பேசியிருக்கிறீங்க. ஸோ அது வந்து நமக்கு அடுத்த படங்கள்ல வந்து, ஏன்னா கதை கேட்கும்போது நமக்கு ஒரு படம் ரொம்ப பிடிக்கும். படம் எடுத்து வரும்போது அது நமக்கு ஒரு வேலை உங்களை மாதிரி தான். உங்களோட விமர்சகர்கள் எப்படி பாக்குறீங்களோ அதே மாதிரி தான் நானும் அந்த படத்தை பாக்குறேன். நான் ஒரு ஆடியன்ஸா பார்க்கும்போது இது கதை சொன்ன மாதிரி இல்லையே, அதோட ஏதோ ஒரு தப்பா இருக்கு அப்படின்லாம் தோடும். என்னப்பனல்லவா என் தாயும் அல்லவா, என்னப்பனல்லவா என் தாயும் அல்லவா, பொன்னப்பனல்லவா பொன்னம்பலத்தவா, பொன்னப்பனல்லவா பொன்னம்பலத்தவா, சிவ சிவாயம் சிவ சிவாயம் சிவ சிவாயம் சிவ 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 சிவாயம். நான் பண்ற ஒரு ஒர்க்கை ரசிக்கிற நீங்க என்னை திட்டுறதுக்கு உங்களுக்கு உரிமை இருக்குது. இப்படி பண்ணலாம் சஜஷன் சொல்றதுக்கு உங்களுக்கு உரிமை இருக்குது. அந்த உரிமை எப்பவுமே ஒரு ஃபேமிலியா நான் உங்க கூட இருக்கணும்னு ஆசைப்படுறேன். ஏதோ மேடைக்காக பேசல, நான் மனசால பேசுறேன். நீங்க எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க. தொடர்ந்து நம்ம பயணிப்போம். நம்ம விரைவில் சீக்கிரமா சந்திப்போம். இதை விட ஒரு நல்ல ஒரு ஃபங்க்ஷனா நம்ம பிரஸ் மற்றும் நம்ம எல்லாமே சந்திப்போம். எல்லாமே குப்பை கிடையாது. குப்பையிலையுமே அது குப்பை தேவைப்படுறவங்களும் இருக்கிறாங்க. அதனால நம்ம ஒரு படைப்பு எப்பயுமே ஆகாது, தப்பாவே ஆகாது. ஸோ நான் என்னன்னா அதை எடுத்து மாற்றி வச்சிருந்தேன். நான் இப்போ என்ன பண்றேன்னா ஒரிஜினலா அந்த பாட்டுக்கு போட்ட டம்மி லிரிக்ஸ் பாடுறேன். ஹே சண்டாளி மனசெல்லாம் நீ தாண்டி, நான் திண்டாடுற ஒன்னால தடுமாறி, இதான் அந்த ஒரிஜினல். இப்ப வந்ததுன்னா நீல நீலவே நீலவின் அழகே, பேசி ரொம்ப தொண்டை போயிடுச்சு, சாரி. உடனே படமே இல்லை. இப்ப நமக்கு நிறைய படங்கள் இருக்கு, வர வர வருதுங்கிறத கடவுளுடைய ஒரு என்ன சொல்றது ஒரு அருளா நான் பாக்குறேன். பிரஸ் எனக்கு வந்து ரொம்ப நாள் கூட இருந்திருக்கீங்க. இது வந்து நீங்க இது வந்து உண்மையாவே இது வந்து நீங்க வெளியில விடணும்னு நான் சொல்ல, இது வந்து ஒரு வீடியோவா நீங்க எடுத்து வெளியில போடுறதுல நான் மனசால உங்களுக்காக சொல்றேன். ஆஃப் த ரெக்கார்ட் நமக்குள்ள ஒரு குடும்பத்துல ஒரு ஃபங்க்ஷன் நடந்தா அதுல பேசுற மாதிரி நான் பேசுறேன், அவ்வளவுதான். இது வந்து இது வெளியில போடுறதுக்காக இல்ல. எனக்கு நீங்க வந்து நிறைய என் கூட இருந்திருக்கிறீங்க. நிறைய நல்லதுல, நிறைய கெட்டதுல, நிறைய படங்கள், சில படங்கள் வந்து படமா ஃபெயிலியர் ஆயிருக்கும். என்னோட மியூசிக்கை பாராட்டி பேசியிருக்கிறீங்க. ஸோ அது வந்து நமக்கு அடுத்த படங்கள்ல வந்து, ஏன்னா கதை கேட்கும்போது நமக்கு ஒரு படம் ரொம்ப பிடிக்கும். படம் எடுத்து வரும்போது அது நமக்கு ஒரு வேலை உங்களை மாதிரி தான். உங்களோட விமர்சகர்கள் எப்படி பாக்குறீங்களோ அதே மாதிரி தான் நானும் அந்த படத்தை பாக்குறேன். நான் ஒரு ஆடியன்ஸா பார்க்கும்போது இது கதை சொன்ன மாதிரி இல்லையே, அதோட ஏதோ ஒரு தப்பா இருக்கு அப்படின்லாம் தோடும். ஆனாலும் நம்மளுடைய 200% இன்புட் அந்த படத்துல இருக்கும். அப்படிப்பட்ட படங்கள், படம் நல்லா வேணாலும் மியூசிக் நல்லா இருந்துச்சுன்னு சொல்லியிருக்கீங்க. சில படங்கள் மியூசிக்னால ரொம்ப இதா இருக்குன்னு சொல்லிருக்கீங்க. உங்களுடைய இந்த வாழ்த்துகளும் இப்ப நான் ரொம்ப என்னை ப்ரமோட் பண்ணிக்கிறது இல்லை ரொம்ப வருஷங்களாவே. ரொம்ப என்னை வந்து நான் வந்து அவ்வளோ வெளியில காமிச்சிக்கிறதே இல்லை. அது ஒரு தவறாகவோ எனக்கு தோணுச்சு. ஸோ ரீசெண்டாக தான் நான் வந்து நிறைய அப்படி பண்ண ஆரம்பிக்கிறேன். ஏன்னா நம்ம பண்ற வேலை என்னன்னு சொல்லணும், அவ்வளவுதான். நம்ம வந்து அதிகமா சூப்பரா பண்றோம்னு சொல்ல வேண்டாம். இந்த வேலையை நான் பண்றேன் அப்படின்னு சொல்றதுக்கே இந்த ஒரு என்ன சொல்ற ஒரு ப்ரமோஷன் தேவைப்படுது. ஸோ நான் இப்போ ரீசெண்டாக நான் பண்ண ஆரம்பிக்கிறேன். ஏன்னா நான் பயங்கரமா பண்ணிட்டேன் அப்படின்னு நான் என்னைக்குமே சொல்ல விரும்பல. அது நீங்க தான் சொல்லணும். ஆனா இதெல்லாம் நான் பண்றேன் அப்படிங்கிறதுக்கு நான் பண்றேன். அதுக்கு நீங்க பிரஸ் என் கூட எப்பவுமே இருந்திருக்கீங்க. தொடர்ந்து நீங்க என் கூட பயணிக்கணும். என்னோட நல்லது கெட்டது எல்லாத்தையுமே நீங்க கூட இருந்திருக்கிறீங்க. நான் நிறைய படங்கள் இந்தியா லெவலில் நிறைய பண்றேன். நான் வந்து எல்லாரையும் நான் எப்படி பாக்குறேன்னா, நான் பண்ற ஒரு ஒர்க்கை ரசிக்கிற நீங்க என்னை திட்டுறதுக்கு உங்களுக்கு உரிமை இருக்குது. இப்படி பண்ணலாம் சஜஷன் சொல்றதுக்கு உங்களுக்கு உரிமை இருக்குது. அந்த உரிமை எப்பவுமே ஒரு ஃபேமிலியா நான் உங்க கூட இருக்கணும்னு ஆசைப்படுறேன். ஏதோ மேடைக்காக பேசல, நான் மனசால பேசுறேன். நீங்க எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க. தொடர்ந்து நம்ம பயணிப்போம். நம்ம விரைவில் சீக்கிரமா சந்திப்போம். இதை விட ஒரு நல்ல ஒரு ஃபங்க்ஷனா நம்ம பிரஸ் மற்றும் நம்ம எல்லாமே சந்திப்போம் சீக்கிரமா. உங்களோட ப்ரேயர், உங்களோட வாழ்த்துக்கள் எனக்கு வேணும். நாளைக்கு என்னோட பர்த்டே. மனசால நான் கேட்கறது என்னன்னா, எனக்காக நீங்க ஒரு பாசிட்டிவா ரொம்ப நல்லதா வச்சு கொண்டு போங்க. அவ்வளவுதான். தேங்க்யூ ஸோ மச். சின்ன பாட்டு என்னப்பனல்லவா என் தாயும் அல்லவா, என்னப்பனல்லவா என் தாயும் அல்லவா, பொன்னப்பனல்லவா பொன்னம்பலத்தவா, பொன்னப்பனல்லவா பொன்னம்பலத்தவா,
சிவ சிவாயம் சிவ சிவாயம் சிவ சிவாயம் சிவ 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 சிவாயம். தேங்க்யூ ஸோ மச். அவர் நீல நிலவை கேட்டார். நீல நிலவை வந்து நான் வந்து தமிழ்ல ஒரு பண்ணேன். அது அந்த டீமுக்கும் தெரியும், நீல அவங்க ஆர்டிஎக்ஸ் டீமுக்கும். தமிழ்ல ஒரு படத்துக்காக போட்ட பாட்டு அது. ஆக்சுவலி அதோட பல்லவியோட 4 லைனு அந்த படத்துல வந்து நல்லாவே இல்லைன்ட்டாங்க, அந்த பாட்டை ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. நம்ம எப்பயுமே அதுக்கு வருத்தப்படுறதே இல்லை. ஏன்னா இங்க என்ன சொல்லுவாங்கன்னா, குப்பையில் சிறந்த குப்பை அப்படின்னு ஒண்ணு இருக்கு. எல்லாமே குப்பை கிடையாது, குப்பையிலையுமே அது குப்பை தேவைப்படுறவங்களும் இருக்கிறாங்க. அதனால நம்ம ஒரு படைப்பு எப்பயுமே ஆகாது, தப்பாவே ஆகாது. ஸோ நான் என்னன்னா அதை எடுத்து மாற்றி வச்சிருந்தேன். நான் இப்போ என்ன பண்றேன்னா, ஒரிஜினலா அந்த பாட்டுக்கு போட்ட டம்மி லிரிக்ஸ் பாடுறேன். சண்டாலே மனசெல்லாம் நீ தாண்டி நான் திண்டாடுற ஒன்னால தடுமாறி, இதான் அந்த ஒரிஜினல். இப்ப வந்ததுதான் நீல நீலவே நீலவின் அழகே. பேசி ரொம்ப தொண்டை போயிடுச்சு, சாரி. தேங்க்யூ.